அதர் கட்சிகள் கொடுக்காத சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் நம்ம சிந்தனையை தூண்டுற மாதிரி இருக்கு. தண்ணி வியாபாரமே கிடையாதுப்பா, தண்ணி யாரும் வியாபாரம் பண்ணக்கூடாது. குடி தண்ணீர் என்பது இலவசமாக மக்களுக்கு சென்றடைய செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. 100 வேகன்சி இருந்ததுனாக்கா அதுல 50 ஆண்களுக்கும் 50 பெண்களுக்கும் கண்டிப்பாக வழங்குவேன். எவ்வளவு டிஎம்சி மழை பெய்யுதோ அதுல நம்ம யூஸ் பண்றது ஒன்லி 40% தான். மீதி இருக்க 60% மழை வீணா தான் கடல்ல கிடக்குது. ஜென்சி தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி ஒரு மந்தமான ஒரு போதை கலாச்சாரத்திலேயே வளர்ந்துட்டு இருக்க மாதிரி தான் இப்போ இருக்கா. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். சீமான் அவர்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுல பலவிதமான அறிவிப்புகளை கொடுத்திருக்காரு. அதுல ஒரு 4-5 அறிவிப்புகள் என்னை கவர்ந்தது. அதனால மக்களுக்கு பலனடையக்கூடிய சில அறிக்கைகளை கொடுத்திருக்காரு. அதை பத்தி பேசலாம்னு தான் இந்த காணொலி. சீமான் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையில அதர் கட்சிகள் கொடுக்காத சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் நம்ம சிந்தனையை தூண்டுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றினார்கள்னாக்கா தமிழ்நாடு உண்மையிலேயே மிகவும் சுபிக்ஷமாகும் என்பது உறுதி. இப்ப அவர் என்ன அப்படி தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காரு, நிறைய கொடுத்திருக்காரு. 140 பக்கத்துக்கு அவர் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நாம எடுத்துக்கல. அதாவது சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு 4-5 தேர்தல் அறிக்கையை அவர் சொல்லியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃப்ரீ பீஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரவேற்கத்தக்கது. திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், நாங்க 2000 கொடுத்தா அவங்க 2500ன்றாங்க, அவங்க 3000 கொடுத்தா அவங்க 3500ன்றாங்க. விஜய் அவர்கள் டிவிக்கா அவங்களும் நான் மகளிருக்காக சிலதான் கொடுப்பேன்பாங்க. இந்த பாண்டியராஜன் காமெடி ஒன்று வராங்க, 1000 2000 3000 பிம்பினிக்கா பினாமி அப்படின்னு வரும் அந்த காமெடி. அந்த தான் நமக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் இனிமேல் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு ஃப்ரீ பீஸ் தேவையில்லை, மக்களுக்கு தேவையானதை டைரக்டா நாங்க பண்ணுவோம், பணத்தை கொடுத்து தான் பண்ண வேணும் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது முதல் வரவேற்கத்தக்க ஒரு பாயிண்ட்டுங்க. இரண்டாவது, சாராய கடை மூடுவோம் அப்படின்றாரு. டாஸ்மார்க் இனி இருக்காது, சாராயம் தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. குடிமக்களை உருவாக்குவதை விட நல்ல குடிமக்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த கருத்து மிக 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 வரவேற்கத்தக்க ஒன்று. டாஸ்மார்க் மூடப்படும் என்கின்றது ஒரு சிறந்த ஒரு தேர்தல் அறிக்கை. இரண்டாவது, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்றாருங்க. இது யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒன்று. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னாக்கா வன விஸ்தரிப்பு செய்யப்படும், காடுகள் விஸ்தரிப்பு செய்யப்படும் அப்படின்றாரு. அதாவது என்னன்னா, மனிதன் வாழ்கின்ற நிலப்பரப்புல இருந்து காடுகளின் நிலப்பரப்பை அதிகப்படுத்துவதனால் பசுமை மாறும், வளம் செழிக்கும், விலங்குகள் அதிகரிக்கும், இதனால் மழை பொழியும், பூமி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு. இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு தேர்தல் அறிக்கை. மூன்றாவது, அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, தண்ணி வியாபாரமே கிடையாதுப்பா, தண்ணி யாரும் வியாபாரம் பண்ணக்கூடாது, குடி தண்ணீர் என்பது இலவசமாக மக்களுக்கு சென்றடைய செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை அப்படிங்கிறாரு. இது மிக 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 வரவேற்கத்தக்க ஒரு தேர்தல் அறிக்கை. இது எந்த ஆட்சி வந்தாலும் இதை கண்டிப்பா பண்ணணுங்க. அது என்னத்துக்கு கேன் தண்ணி 35 ரூபாய் 45 ரூபாய், ஒரு பாட்டில் அடைச்சாக்கா அரை லிட்டர் 10 ரூபாய், 1 லிட்டர் 20 ரூபாய். இது எதுக்கு இந்த கேன் கலாச்சாரம் வந்ததுன்னு தெரியல. இதனால பிளாஸ்டிக்கு அதிகமாகுது, பபுள் டாப் பிளாஸ்டிக்கும் அதிகமாகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த குடி தண்ணீருக்கு வாங்கிட்டு எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறாங்க. அது கெமிக்கல் பிடிச்சிட்டு வராங்க. அதில் இப்போ பெட்ரோல் டிமாண்டு, டீசல் டிமாண்ட் என்னன்னா, அந்த குடி தண்ணீர் கேனை தான் போயிட்டு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் பிடிச்சிக்கிட்டு வராங்க. இதில் திரும்ப அதை குடி தண்ணியை யூஸ் பண்ணோம்னாக்கா யாருக்காவது உடல்நிலை பாதிக்காமல் இருக்குமா அந்த கேனில்? இதெல்லாம் ஏன் மக்கள் யோசனை பண்ணுறதில்லைன்னு நமக்கு தெரியதில்லை. குடி தண்ணீர் வியாபாரத்தை நிறுத்துவேன் அப்படிங்கிறாரு. குடி தண்ணீர் இலவசமாக கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. மிக 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 வரவேற்கத்தக்க ஒரு தேர்தல் அறிக்கை. ஈவன் எந்த கட்சி வந்தாலும் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் இதை ஃபாலோ பண்ணாங்கனாலே மக்கள் அவங்க மேலே வச்சிருக்கின்ற ஒரு பாசத்தையும் நேசத்தையும் ரொம்ப ஆதரவாக காட்டுவாங்கன்றது என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்கு. ஏன்னா குடி தண்ணீர் வியாபாரம் பண்ணக்கூடாதுங்க. குடி தண்ணீர்ன்றது மனிதனுடைய ஒரு அத்தியாவசிய தேவை. அதை போய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்கா அது பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு தேர்தல் அறிக்கை. அடுத்த தேர்தல் அறிக்கை என்ன சொல்றாருனாக்கா, அனைவருக்கும் அரசாங்க உத்தியோகம், அனைவருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில்
50% ஃபார் உமன் அப்படிங்கிறார். 50% வேலை வாய்ப்பு பெண்களுக்காக வழங்கப்படும். 100 வேகன்சி இருந்ததுனாக்கா அதில் 50 ஆண்களுக்கும் 50 பெண்களுக்கும் கண்டிப்பாக வழங்குவேன் அப்படிங்கிறாரு. அதற்கான பேக் ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு தேர்தல் அறிக்கையாக தான் பார்க்கப்படுது. அடுத்த தேர்தல் அறிக்கை என்ன ஒன்று கொடுத்துருக்காருனாக்கா, நீர் வளத்தை மேம்படுத்துவதற்காக அண்டை மாநிலங்களில் இருந்து கையேந்தாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு 15 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஆறுகளிலும் டேம் அமைப்பேன் அப்படிங்கிறார். இது மிக மிக வரவேற்கத்தக்கானது. ஏன் நாங்கள் போய் கர்நாடகாலையும் இங்கேயும் போயிட்டு ஆந்திராலையும் கையேந்து இருக்கணும்? நமக்கு கிடைக்கின்ற மழை நமக்கு போதுமானதாக இல்லைங்கிறது நம்ப முடியாத ஒன்று. அப்படி கிடையவே கிடையாது. எவ்வளோ டிஎம்சி மழை பெய்யுதோ அதில் நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்லி 40% தான். மீதி இருக்க 60% மழை வீணாக தான் கடலில் கிடக்குது. அதனால் அணைகள் ஒவ்வொரு ஆற்றிலையும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கின்ற ஒரு ரேடியஸில் நான் அணை கட்டி அதை சேர்த்து வைத்தேன் என்றால் அண்டை மாநிலங்களுக்கு நம்ம வாட்டர் சப்ளை பண்ணலாம். அந்த அளவு தண்ணி தேங்கி இருக்கும், நம்ம கிட்ட எக்ஸஸாக இருக்கும், மிகை மிஞ்சி இருக்கும் தண்ணி. அதை அதர் ஸ்டேட்டு கூட நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காரு. இது வரவேற்கத்தக்கது. சரி, இதுக்கெல்லாம் ஃபண்டு எப்படி சோர்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னும் போது, டாஸ்மார்க் ஒன்று மூடினாலே பல விதமான ஃபண்டு குறைஞ்சிடும் அப்படின்றத மற்ற கட்சிகளின் வாதமாக இருக்கலாம். இந்த இடத்துல அன்புமணி ராமதாஸ் சொன்ன ஒரு கருத்தை முன்வைக்க வேண்டியிருக்குங்க. அன்புமணி ராமதாசும் சீமானும் இந்த டாஸ்மார்க்கை ஒழிப்போம், குடியை ஒழிப்போம் என்று சொல்லுவது மிக 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 தேவையான ஒன்றாக இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம நாட்டுக்கு தேவைப்படுதுங்க. ஏன்னாக்கா குடிக்கு மேலே இப்போ கஞ்சா அதர் போதைப் பொருட்கள் அதிகமாயிடுச்சு. இந்த தலைமுறை அப்படியே அழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஜென்சி தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி ஒரு மந்தமான ஒரு போதை கலாச்சாரத்திலேயே வளர்ந்துட்டு இருக்க மாதிரி தான் இப்போ இருக்கு. ஆனால் இவர் நிறுத்திட்டாங்கன்னா, எந்த கட்சி வராங்களோ யாரோ அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாராய கடையை மூடினாங்கனாக்கா உடனே மாற போறதில்ல. சொசைட்டி உடனே மாறாது. அட்லீஸ்ட் ஒரு 3 வருடங்கள், 5 வருடங்கள், 10 வருடங்கள், ஒரு 15 வருடங்கள் மது விலக்கு இருக்கின்ற ஒரு தமிழ் மாநிலமாக, மது இல்லாத ஒரு தமிழ் நாடாக வந்ததுன்னு வைங்களேன். ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கின்ற தலைமுறை நான் எழுதி கொடுக்குறேன் மிக சிறந்த சிட்டிசன்களாக இருப்பார்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதனால் சீமானின் அறிவிக்கப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கையில் இந்த பாயிண்ட் இங்க மிக நன்றாக இருக்கின்றன. இதை ஒருவேளை ஜனங்க புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சரால் வந்தால் இதை அமல்படுத்தி என்றால் தமிழ்நாடு சிறக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லது இன்னும் தேர்தல் அறிக்கை கொடுக்காம இருக்கின்ற மற்ற கட்சிகள் கொடுத்து இந்த மெயினா இந்த தண்ணி நாங்க விற்க மாட்டோம், டாஸ்மார்க்கை மூடுவோம், குடியில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டாங்கனாக்கா கண்டிப்பாக மக்கள் வாக்களிப்பார்கள் என்று கூறி காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.